இதெல்லாம் ப்ளூ பஸ்ல போட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு. இங்கதான் வந்து ரெடி ஆகுறாங்க. வீடுலாம் எங்க வச்சு வந்திருக்காங்க. வீட்டு ஹவுஸ் ஓனர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீட்டை விட்டு எகிரி குதிச்சிருக்கேன் என் லைஃப்ல. இந்த மாதிரிதான். இன்னைக்கு நாங்க எங்க போக போறோம்? சன்ரைஸ் பார்க்கலாம். நாங்க இன்னைக்கு பீச்சுக்கு போக போறோம். இன்னைக்கு இவங்களை கூட்டினு வரத்துக்குள்ள நாங்க படாத பாடுபட்டோம். எங்க வீட்டுல வந்து கேட்டை போட்டிட்டாங்க. எகிரி குச்சி மேடம் வராங்க கொஞ்சம் கைய வச்சுக்கின்னு, அதுவும் பிராக்சர் வேற. லைட்டா நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டு இன்னும் ஒருத்தரை பிக்கப் பண்ணிட வேண்டியது. இன்னும் 2 பேரை பிக்கப் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம பீச்சுக்கு போக போறோம். செம்மையா இருக்கு. போது காய்ஸ். இவன் ஒரு யூடியூபரா இருந்துட்டு யூடியூப குறை சொல்லணும். அவங்க வந்துட்டாங்க. கடந்த ஒரு 10 நிமிஷமா வரேன்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல இருந்து இன்னும் எட்டி கூட பார்க்கல. பின்னாடி வேற ஒருத்தவங்க ரொம்ப நேரமா ஃப்ராக்சர் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. 1 வேர்ட்ஸ் பேசுறேன். 1 வேர்ட்ஸ் இல்ல 3 வேர்ட்ஸ். இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. உமாக்கா மேல இருக்க பாசத்துல எல்லா வேர்ட்ஸும் எனக்கு வருது. ஆனா உமாக்கா வந்துட்டாங்க. ஆமா வந்துட்டாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி vlog. என்னோட லொடலோட வாயை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் பேசாமல் இருக்க முடியாது. அக்கா வெளியே வந்துட்டாங்க. சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு ஒன்று. ஹலோ, அப்படி காத்திருப்பணுமா? மகேஷ் கோ. அப்படிக்கா தான் போகணுமா? எப்படிக்கா? ரைட்டா லெஃப்டா? லெஃப்டா ரைட்டா? லெஃப்டா ரைட்டா? இவங்க தான் நாங்க அந்த 2 பேரு. ஆனா மூஞ்சி தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உமாக்கா ஒன்லி கம்மிங். 2 minutes ஆகுதுன்னா வர. அழகி எல்லாம் அவ ஏதோ சொல்றாக்கா. ஏதோ சொன்னா இப்போ vlogல வந்து உங்களோட மூஞ்சி தலை மண்ணு பின்னாடி உட்கார்ந்திருக்க. நீங்க பின்னாடி வர வைக்கிறதுக்கு தான். இங்க வர சிக்கு. நான் சிக்கு பார்க்க போறேன். அப்படி சிக்கு. இதுதான் வந்து சிக்கு. கொஞ்சம் வளர்ந்துட்டான். பாத்துன்னு இருக்கு. கேமராவே காட்டுறது இருக்க. நீ நல்லா எனக்கும் இந்த மாதிரி ஆகணும். எனக்கு பயமா இருக்கு. இதுல ஒருத்தர் மிஸ் ஆகுது. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு லவ் பண்ணியாதான். அவ்வளோ ஒரு ஆளா கூட மதிக்கல. பாத்தீங்களா? நீதான் போன் எடுக்கல. நம்ம கூடாது. ஆனா அவங்க வந்து உன்னை மறந்துட்டாங்க. ஆமா. ஐயோ உன் சர்ப்ரைஸ் வந்து உன் சர்ப்ரைஸ உடைச்சிட்டாரு அவரு. ஏதோ ஒரு ஹோப் நீ வந்திருப்ப. கண்டிப்பா நீ வராமலாம் இருந்திருக்க மாட்டே. லாவணி அவன் சர்ப்ரைஸ உடைச்சிட்டாரு. கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கணும்ல. எடுத்துருக்கேன். இன்னொன்னு தெரியுமா? பட் நான் ஏஞ்சி தேடலாம் நான் யோசிச்சேன். அப்புறம் எதுக்கு அவ எப்படி வராம இருப்பா?
1 hour later. ஃபைனலி நாங்க மெரினா பீச் வந்து ரீச் ஆயிட்டோம். ஆமா உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் சன் வந்து இன்னும் ரைஸ் ஆகல ஆனா அது ஆகாது ரைஸ் ஆகாது ஏன்னா டிவிக்கே இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். முடியாது. இதை தூக்கிடலாம். இந்த மெயின் கேரக்டர் இவங்க வந்து உமா, இவ வந்து லவ். ஆமா நான் அவளோட அக்கா. அப்புறம் இவங்க வந்து மாமா. இவங்க வந்து அக்கா மாமா. வாங்க உள்ள போலாமா? அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே செத்து போயிடும். என்னங்க மகி vlogger, நீங்க தான் vlog எடுக்கணும். நீங்க தான் வந்து எங்களை கேமராமேன், அதுக்கு தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். கேமராமேன் தானேக்கா? வா என்ன பண்றீங்க? அதெல்லாம் நடக்கலாம். நான் மட்டும் தனியா வரேன், அவங்க அக்கா எல்லாரும் அதெல்லாம் நடக்கலாம் ப்ரோ. அது காமிச்சல எனக்கு தனியா அது ஈஸியா இருக்கும்ல. வாங்க வாங்க அதுல போயிடலாம். குழந்தைய அது எப்படி ப்ரோ போகும்? அது ஸ்ட்ரைட்டா அது வரைக்கும் போகும். வேற எங்கேயும் கூப்பிடுறாங்க, நம்ம வேற எங்கேயும் போலாம். அங்க பாருங்க அது வரைக்கும் போகுது. அது அவங்க நடக்க முடியாது, அந்த வீல் சேர்ல உட்காருவாங்கல்ல அவங்களுக்கு. நடக்கிற என்னெல்லாம் எடுக்க மாட்டோம். மகி ஆ ஒரு அக்கா வந்து ஸ்டட் நிறைய குத்தின்னு இருப்பாங்க எங்க ரெஸ்ட் ரூம்ல. லைனாவா? குத்தின்னு இருப்பாங்க, பேசினே இருந்தாங்க. இந்த காலத்துல எல்லாம் மூக்கு குத்திக்கிட்டாதான் நல்லா இருக்கும், மூக்குலாம் குத்திக்கோங்க. தலையில கீழ அடிச்சிச்சு என்ன பண்றது? நான் ஓடுறேன், என்ன அந்த உள்ள வச்சு எடுக்கிறியா? அது பாரு நம்மள இடிக்காம போகுது அழகா. செம்மல. இத நீ தனியா ரீல்ஸ் போடு மகேஷ். கைஸ் மெரினா பீச்ல வந்து இந்த மாதிரி புறாக்கெல்லாம் வந்து ஃபுட்டு போடுறாங்க. அது காஸ்டானு தெரியல, ஆனா செம்ம கியூட்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. நான் அப்படியே திருப்பி உங்களுக்கு கேமரால அது பறக்கும் போது எனக்கு ஒரு செம்மல வேற லெவல்ல இருக்குல்ல. அது அவங்க மட்டும் தான் போடுவாங்க போல. பைத்தியக்காரன். ஆனா அது இன்னைக்கு ஈவினிங்குள்ள மறந்து இப்பதான் ஆன் பண்றான். சன்ரைஸ் வந்துருச்சு, நம்ம அத பார்க்க போறோம். அது நம்ம நாங்க வந்து சன்ரைஸ்க்காக வந்தோம், ஆனா நாங்க புறா அத விட்டு புறா வந்து பறக்க சொல்ல போட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும்னு சொல்லிருக்கா. புறாக்கு மாறிட்டோம். புறாக்கு மாறிட்டியா? மாத்திட்ட. சரி இப்ப நம்ம சன்ரைஸ் பார்க்கலாம். சன்ரைஸ் பார்க்கலாம். சும்மா கிட்ட போனா தானே தெரியும். அப்படியே எடுக்க வேண்டியதாண்டி. ஆமா இருக்கு. ஆனா இல்ல நான் மெதுவா நடந்து போறேன். கிராஸ் வச்சிருக்கு. ஓகேவா? ஒரு பாட்டு பாட இரு. இப்போ வந்து எங்களுடைய சிங்கர் ஒரு பாட்டு பாட போறாங்க. அங்க செட்டில் ஆயிட்டு பண்ணலாம். இன்னங்க மைக் இப்ப நீங்க தான் வச்சுக்கணும். அவங்க சிங்கர் வந்து மறுக்குறாங்க. இருங்க. இதுக்கு எதனா ஒரு சாங் உங்களுக்கு ஞாபகம் வருதா? சத்தியமா நல்லா இருந்துது. நல்லா இருந்துது, இங்கேயே வச்சிருங்க. அந்த சாங் பாடுறீங்களா? ஹாய் गाइस, நான் இப்ப குரியா கரியா. நல்லா இருக்கு வா. நீ குரியா கரியா யார் இல்லன்னா டெடிகேட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. என்ன பாட்டுமா வேணும்? அண்ட காக்கா கொண்ட அண்டங்கா கொண்ட காரி ரெண்டக்க அச்சு வெள்ள தொண்ட காரி. பஞ்சத்துல அடிபட்ட காக்கா இது. இது காக்கா கிடையாது, இது புறா. என்ன புறான்னு சொல்லுங்க. ஐயா ரெட்டு பல்லு காரி. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? இது பஞ்சத்துல அடிபட்ட காக்கா தானே இது. காக்கா இல்ல, புறா. சுத்திக்கு வந்தா வச்சுக்கோ, வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடு. செம்மையான ஒரு பிளேஸ்ல நாங்க புறா இருந்துல அங்க நல்லா. ஆனா பீச்சுக்கே வர மாட்டேன்னு சொன்னாங்க இவங்க தான். அவங்க வந்து பார்க்க சன்லாம் செம்ம வியூவா இருக்கும், அந்த போட் எல்லாம். சொல்லு நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் கார்ப்பரேட் லைஃப் பத்தி. என்ன நினைக்கிறேன்? என் ஃப்ரெண்ட் ஒரு கேவலமான ஒரு லைஃப். 3 பேரா, 3 பாய்ஸ் 3 गर्ल्स. வீட்ல ஒருத்த ஆபீஸ்ல ஒருத்த இருந்தா பத்தாது.
கேப்ல போகும்போது ஆபீஸ்ல எல்லாம் கேப்மேட் இது எல்லாமே நீ பண்ணவே சொல்றியே. கேண்டீன் மேட், பாத்ரூம் மேட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. Bathroom mate ஆ? வாக்கிங் மேட், டின்னர் மேட், ரிலேஷன்ஷிப் பிரேக் மேட், கேப் சந்து மேட், இது என்ன அரே நீ அப்பா அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதான் கார்ப்பரேட் லைஃப் ஆக்சுவலி. கார்ப்பரேட்ல பொண்ணு எடுக்கிறதா இருந்தாலும் பையன் எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கும். ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து நிறையவே இருக்கு. ட்ரஸ்டே இருக்காது. இதெல்லாம் போட்டோம்னா எல்லா கார்ப்பரேட் காரங்களும் வந்து நம்ம காரி தூக்குறாங்க நினைக்கிறேன். அப்படியே கமெண்ட்ல வந்து மாம் பேர் என்னமா கொஞ்சம் நீங்க எல்லாம் நம்பர் கொஞ்சம் ஒழுங்காமா அப்படின்னு பேசுவாங்க போல. இந்த மண் எப்படி உருவாயிருக்கு? அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உண்மையில கொடுக்கல உம்மா தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது 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 என்னன்னு தெரியாது. நாட்டுல வந்து எல்லாரும் எதோ கண்டுபிடிக்கிறேன். நீங்க இந்த மண் எப்படி உருவாது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த மண் வந்து பூமி வந்து ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து செம்மையா கண்டுபிடிச்சிட்டாளா? என்ன கொட்ற வெயிட்டா இருப்ப காதல பாருங்க. நான் தெரியுமா நான் வீடியோல ரேஸ் கொஞ்சம் மண்டே மட்டும் நவுத்து ரேஸ். வெயில் அடிக்குது. வெயில் மூஞ்சில பண்ணனும்னா இங்க உட்கார்ந்து இருக்குது. சன்ரைஸ் தான பார்க்க வந்தோம். சன் பாத், இட்ஸ் நாட் a sunrise, சன் பாத். நாங்க சன் பாத் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் பாத் பண்ண போல. எங்க பாரு அடிச்சதா உன் புருஷனா? ஒரு வாட்டி கிரிவல அப்புறம் வந்து லாவண்யா ஃப்ரெண்ட் வந்துட்டா. இங்க இருந்து லாவண்யா வந்து ஓடி போய்டுவா. கிரிவல போலாம் இவள கூட்டிட்டு. அப்படியே போலாம். திருநமலை தான. கிரிவலம்லாம் பொறுமையா போணுமே. போலாம். நைட் டைம்ல போலாம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். ஃபாஸ்டா நடக்கறதா கால் வலி தெரியாது. பொறுமையா நடந்தாலாம் அவ்வளவுதான். காலி நம்ம நடக்க முடியாது. போன வாட்டிலாம் போகும்போது ஒரே ஸ்ட்ரெச்சா நடந்ததுதான். எங்கேயுமே நிக்கல. போயிருக்கீங்களா? நான் ஒரு கேப் விட்டு. ஆனா மந்த்லி தானே கிரிவலம். ஸ்பெஷலா ஒண்ணு எதுக்கு வைப்போம்? பௌர்ணமிக்கு போவாங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்தா பௌர்ணமிக்குலாம் ரொம்ப கூட்டமா இருக்கு. பௌர்ணமிக்குலாம் போக கூடாது. சும்மா நார்மலா அந்த டே அந்த எந்த இதுவும் இருக்கும். ஏதோ ஒரு பௌர்ணமி தான் வந்து ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. இல்ல வருஷத்துல எது மிஸ் பண்ணாலும் அது ஒண்ணு போனாலே போதும். ஹார்ட் ஷேப்ல இருக்கு. திருவண்ணாமலை போனீங்கனாலும் திருப்பதி போனீங்கனாலும் டிஃபரன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி தமிழ் பீப்பிள்ஸ் அங்க தெலுங்கு பீப்பிள்ஸ் அதிகமா இருப்பாங்க. அப்படியா? ஆமா. நீங்க தெரியாதா? தெரியாது. நீங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா தமிழ்ல எல்லாம் எழுதிருக்கோம்ல, தெலுங்குலயும் இருக்கும் தெலுங்குலயும் இருக்கும் ஃபுல்லா. ஏன்னா அங்க உள்ள அந்த ஓதுவாங்களே அவங்க ஃபுல்லாமே தெலுங்குகார ஐஎஸ் சுவாமி. அதே மாதிரி வீடும் வந்து நிறைய தெலுங்குக்காரங்க, கடைங்க நேம் கூட தெலுங்குல இருக்கும். அதனால நிறைய ப்ராப்ளமே வந்திருக்காங்க. அது தமிழ்நாடா இல்ல ஆந்திராவா அப்படின்ட்டு. ரெண்டுத்தையும் ஆள காணோம்க்கா. நாய் கிட்ட போயிருக்குங்க. இங்க கூட்டிட்டு வந்தா வீடியோல வச்சு எடுக்கலாம். ரெண்டுத்தையும் ஆளே வேணும். அதோ பாருங்க. அங்க இருக்காங்க. பிறந்தது யாரு உனக்கென உண்டே உயிரென தம்பி உனக்கொரு சோகம். ஐயோ வராரு நமக்காகவே. ஐயோ பாவம் வருவாரு. அவரை கூட்டணும். ஐயோ அது அழகா வருது. கைஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு. கியூட்டா நடந்தது இல்ல? ஆமா. என்ன பேருமா? ப்ரோ என்ன நேம் ப்ரோ? லியோ. இங்க வா லியோ. நேம் இங்க வாங்க. வீடியோ இங்க வா. அவர் பாத்தா லியோ வா. லியோ. கியூட்டா இருக்குல? ஆமா. டாவானி. ஆமா. ஐயோ பையன். லியோ இங்க வாடா. அப்படிக்கா வாயே. லியோ இங்க வா. லியோ. எங்க வீட்ல இருக்கறதெல்லாம் அலோவே பண்ணாது ப்ரோ. ஐ மீன் வெளிய யாரு புதுசா வந்தாலும் அவங்கள கடிக்க தான் போகும். இது நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அம்மா வீட்ல இதான் இருக்கு. 13 இயர்ஸா இருக்கு. ஹாய் ப்ரோ. ஹேர் ஃபால் ஆகாம இருக்கு என்ன பண்றீங்க? ஏன்னா இவங்க கிட்ட கொஞ்சம் ஆகும் தானே. அது ஆகும் தான். கியூட்டா இருக்குல? கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிடும். அட சார்ஜிங்லாம் சாஃப்ட்டா இருக்கு. ஆமா. அதோட தலையிலலாம் ரொம்ப அவ்வளவுலாம் வரலடா. உங்க வீட்ல இருக்கிறது மட்டும் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இது குட்டியா இருக்கு. அது கொஞ்சம் பெருசா இருக்குல்ல.
இது இவ்வளவுதான் 4 வயசு அப்படியா? அது இவ்வளவுதான் வளரும் லவன். அம்மா வீட்லயும் இவ்வளவுதான் இருக்கும் சைஸே. 13 இயர்ஸ் ஆகுது. சமத்தா இருக்கு. கூட நான் பண்ண மாட்டேன். ஃபுட் என்ன சாப்பிடும் ப்ரோ? வீட்ல தயிர் சாப்பாடு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தான் தயிர் சாப்பாடு கொடுத்தோம். அப்புறம் நார்மலா சாப்பாடுல ஓடும் சால்ட் எல்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டீங்களா? ஆனா அவன் சாப்பிடுவான். கொஞ்சம் லைட்டா போட்டுறது. அவர் இல்லன்னு நிக்க மாட்டேங்குது. கூடயே இருக்கு. பழக்கம் ஆயிடுச்சு. பை சொல்லு. பாய் லியோ. நாங்க போறோம்னு இன்னொரு இடத்துல ஆமா எப்ப கடிக்கும்னே தெரியாது. எங்க சிட்டி எங்க டானில நிறைய பேரை கடிச்சிருக்கு. இப்ப நீ வீட்டுக்கு வந்தா கூட கடிக்கும். நான் வந்து இப்போ தம்பிக்காக ஒரு சாங் வந்து நான் டெடிகேட் பண்ண போறேன். இது வந்து நான் இதுக்கு முன்னாடி பாடி ப்ராக்டிஸ்லாம் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஒரு வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். அதனால சும்மா ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணுங்க, நல்லாதான் இருக்கும். ரெடி?